சமீப காலமாக அமித்ஷா அந்நியர்கள் ஊடுருவிட்டாங்க, நிறையா முஸ்லீம்களோட ஜனத்தொகை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறார். அது அத்தனையுமே பொய்யான கணக்கெடுப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அம்பலப்படுத்தியிருக்கிறாங்க மற்றவர்கள்லாம். இப்போ இந்த உத்தரப்பிரதேசத்தில் ஊடுருவர்கள் உள்ளார்கள். முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உண்மையில் உத்தரகாண்டிலிருந்து ஊபிக்கு ஊடுருவியவர் தான். அவரை உத்தரகாண்டிற்கு அனுப்ப வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் அப்படின்ட்டு அகிலேஷ் யாதவ் அவருக்கு பதில் கொடுத்துருக்கிறாரு. இப்படி ஊடுருவல்காரர்கள் நம்ம பார்க்க ஆரம்பித்தோம்னாக்க, முதல்ல இவருடைய மூதாதையர்கள்லாம் எங்கேருந்து வந்தாங்க? எல்லாம் வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க தான். இப்போ இங்கே இருக்கக்கூடிய பார்ப்பனர்களாக இருக்கட்டும், மற்ற பனியாக்கள் அத்தனை பேருமே இங்கே நாகர்கள்னு சொல்லிட்டு பூர்வ குடிகள்னாக்கா அவர்கள் தான், கருப்பினத்தவர்கள் தான். இந்த தமிழ்நாட்டோடு சேர்ந்து ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் எடுத்துக்கிட்டோம்னாக்க இங்கே இருக்கக்கூடிய ஒரிஜினல்னு பார்க்க போனாங்க அவர்கள் தான். மற்றபடி இந்த வெள்ளைத்தோலை உடையவர்கள் எல்லாருமே வெளிநாடுகள்லேருந்து இறக்குமதி ஆக்கப்பட்டவர்கள் தான். அப்படி கணக்கெடுக்க பார்த்தோம்னாக்க அத்தனையும் நம்ம மைனஸ் பண்ணாக்க பார்ப்பனர்கள், பனியாக்கள், அமித்ஷா குரூப் அத்தனையும் வெளியாகணும். அதெல்லாம் செய்ய முடியுமா? இப்போ செஞ்சிட்டு இருக்க முடியுமா? இன்னொன்று, இவருடைய கையில் தான் உள்துறை அமைச்சகம் இருக்குது. அருமையாக என்ன பண்ணியிருக்கலாம், இவர் பயங்கரமாக ஸ்ட்ரிக்டாக அந்த எல்லையோரத்தெல்லாம் பயங்கரமாக கண்காணித்து ரொம்ப ரொம்ப ஈஸி இது நம்ம கண்டுபிடிக்கிறது. வெளிநாட்டவர்களை வெளிநாட்டு ஊடுருவலை தடுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் இவர்களுக்கு அதெல்லாம் கணக்கிலே இல்லை. இவர்களுக்கு ஏன்னா அங்கேருந்து வந்தவர்களில் இந்துக்களும் நிறையா இருக்கிறாங்க. அந்த இந்துக்களுடைய ஓட்டுலாம் பிஜேபிக்கு விழும். அதனால் அதை கண்டுக்காமல் விட்டுறது. முஸ்லீம்களோட ஓட்டு காங்கிரஸுக்கு விழுகும். ஆக அதை மட்டும் நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னாக்க நம்ம ஈஸியாக வின் பண்ணிடலாம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் தான் அமித்ஷா எல்லாமே இந்த வாக்கு அடிப்படையில் தான் எல்லாமே யோசிக்கிறாங்க ஒழிஞ்சு உண்மையிலேயே ஊடுருவல்காரர்கள் யாருன்னு கண்டுபிடிச்சு அவர்கள் நீக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அது அமித்ஷாவுக்கு ஈஸியாக முடியும். ஆனால் அதெல்லாம் செய்ய மாட்டார். இது மாதிரி வெளியில் புரோபகண்டா பண்ணி இந்துக்கள்கிட்ட ஒரு கோபத்தை உண்டு பண்ணி முஸ்லீம்கள் அதிகமாகிட்டாங்க, நீங்களாம் நம்ம சைடு வந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்தை காமிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான ஸ்பீச்செலாம் வருது ஒழிஞ்சு உண்மையாக இவர்களுக்கு ஊடுருவல்காரில் தடுக்கணுங்கிற எண்ணங்கள்லாம் கிடையாது. அப்படி தடுக்கணும்னு பார்த்தாக்க அமித்ஷாவிலேருந்து யோகி ஆதித்யநாத்லேருந்து எல்லாரும் இந்த நாட்டை விட்டு வெளியில் போகிறது மாதிரி இருக்கும். கணக்கு எடுத்து பார்த்தோம்னாக்க, ஆதியிலேருந்து எடுத்து பார்த்தோம்னாக்க, இல்லையா?